Hello friends, welcome back to the channel Tamil Cryptocy. நம்ம இன்னைக்கு வீடியோவில் சட்டோசி ஆப்பில் கொடுத்துருக்கக்கூடிய BWB பாயிண்ட் ஏர்ட்ராப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் கைன் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சட்டோசி ஆப் யாரெல்லாம் சட்டோசி மைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெடியாக 11:30 ரெடியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 lakh BWB பாயிண்ட் ஏர்ட்ராப் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பிட்கெட்டுடைய ஏர்ட்ராப். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேங்க, வந்து பாருங்கள். ஸோ 2 lakh BWB பாயிண்ட்ஸ் ஏர்ட்ராப் வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு லிமிட்டட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 22K பார்ட்டிசிபேட்ஸ் மட்டும்தான் இதை வந்து கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், 25 இன்றைக்கி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 UTC அப்படின்னா இன்றைக்கி நமக்கு 11:30 AM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆகிறது வந்து பார்த்தோம்னா ஸோ எண்ட் அட் 28 April 2024 6 UTCக்கு எண்ட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிவார்டாக கொடுக்குறது BWB பாயிண்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பிட்கெட் வேலெட்டில் வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி நமக்கு ரிவார்டாக கிடைக்கும். ஸோ ரெடியாக இதை வந்து நம்ம அட்டன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா பிட்கெட் வேலெட் நமக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னென்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிட்கெட் வேலெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்ட பாருங்க, ஜஸ்ட் பிட்கெட் வேலெட்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பிட்கெட் வேலெட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஜஸ்ட் பண்ணிச்சு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எம்பர்க் நியூ ஜேர்னி இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து படித்து பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் சேஃப்டி ட்ரேட் செக்யூர்லி இதையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துருங்க. ஃபைனலாக ஓகே கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோன்னா ஸோ கிரியேட் வேலட், இம்போர்ட் நியூ வேலட் 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ கிரியேட் நியூ வேலட், ஏன்னா இப்போ தான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம், அதனால் கிரியேட் நியூ வேலட்னு கொடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அக்ரி கொடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா இப்போது நிமோனிக் வேலட் கிரியேட் பண்ண போகிறோமா அல்லது கீலெஸ் வேலட் கிரியேட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஸோ நிமோனிக் வேலட்னா இந்த 12 digit சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் வரும். ஸோ கீலெஸ் வேலட்டை நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்தே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வென்ஸ் நம்ம எப்போ வந்து நம்ம வேலட்டை ரிகவர் பண்ணுற நினைக்கிறோமோ அப்போ இந்த 2 ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னென்னா நிமோனிக் வேலட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அடுத்து என்னென்னா ஸோ செட் பின் வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம 6 digit பின்னு நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது செட் பண்ணிக்கங்க. அடுத்து இதே பின்னு கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிங் வேலட் அது மாதிரி தான் வந்து கேட்கும். ஸோ இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா வேலட் கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆன உடனே ஸோ பேக்கப் நிமோனிக் ஃபேஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் அசட்னு வரும். ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ண எடுத்துக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் கேட்கும். பேக்கப் மேனுவலி நிமோனிக் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே அகைன் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பேக்கப் கோடு எடுக்கிறதுக்காக நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நமக்கான அந்த பின் வந்துடும். ஸோ பின் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த 12 digit ரிகவரி கீ நம்ம வந்துடும். அதை வந்து நம்ம எழுதியும் வச்சுக்கலாம். அதில் ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எந்த ஆர்டர் ஆல்ஃபபெட்டில் எந்த நம்பர்ஸில் இருக்கோ அதை நம்ம இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம செகண்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம பேக்கப்பில் 2வது இடத்துல என்ன வார்த்தை இருக்கோ அதை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை, அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து வேலட் கிரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலட் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அங்கே பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த BGP வேலட் இந்த பிட்கெட் வேலட் தேவை. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கெட் ரெடி ஃபார் BWB. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த தான் வந்து நமக்கு ஏர்ட்ராப்பாக கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சட்டோசி ஆப்பில் நம்ம வந்து ரெடியாக 11:30 ரெடியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 11:30 நமக்கு இந்த ஏர்ட்ராப் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பிட்கெட் வேலட்டையும் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் நம்ம வந்து என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் இங்கே இருக்குது பாருங்கள் சர்ச் ஆப்ஷன். ஸோ இந்த சர்ச்சில் போய்ட்டு நம்ம BWBன்னு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் போய்ட்டு BWB
அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள், ஸோ பிடபிள்யூ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. ஏர்ட்ராப் வந்து 20,000 அப்படின்னு 2 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான், இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபேட் கொடுத்தா ஸோ ப்ராஜெக்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்ட்டிசிபேஷன் நாட் அவைலபிள். 11:30 நமக்கு ஷார்ப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வெரி ஏர்லியஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து பிட்கெட் வேலெட்டில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்நெட்டுக்கான ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் டெஸ்ட்நெட் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட்நெட்டுமே அட்டன் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஏர்ட்ராப்பில் சொல்லியிருக்காங்க, டெஸ்ட்நெட்டை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட்டில் என்ன அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 13 விட்ராயல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் காயின் விட்ராவல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 13 தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துலையே நமக்கு வந்து லாங் டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு ப்ளஸ் அஜிக்ஸு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணுமோ எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளான்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்னொரு டெஸ்ட்நெட் இவங்களோடதே இன்னொரு டெஸ்ட்நெட் வந்து பார்த்தோன்னா வேலெட்டில் அட்டன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம மெட்டாமாஸ்க் வேலெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம கோரை வந்து ஃபீஸாக கொடுத்து எப்படி டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவுமே பாருங்கள். நான் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹப்பை வந்து யூஸ் பண்ணி, அதாவது அவங்களுடைய வேலெட்டை நம்ம லாங் எக்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸட்டை க்ளைம் பண்ணி பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த பிடபிள்யூபி பாயிண்ட்டை க்ளைம் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாம் ரெடியாக இருந்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Bye-bye.